காவேரி விஜய்ட்ட முகம் கொடுத்து கூட பேசாததுனால விஜய் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இனிமேல் நான் உன்னை பார்க்க வரதா இருந்தா என் குழந்தைக்காக மட்டும்தான் இருக்கும். அதையும் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போன விஜய் தாத்தா பாட்டிட்ட சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. நான் ஒரு 4 நாள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் பாட்டி கேக்குறாங்க, கொடைக்கானல் போய் மறுபடியும் பசுபதிட்ட சண்டை போட போறியா அந்த காவேரி விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. காவேரி வீட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி பிடி கொடுக்காத மாதிரி பேசிடுறாரு விஜய். ஒரு 4 நாள் மட்டும் என்ன ஃப்ரீயா விடுங்க. அதுக்கப்புறமா நான் பழையபடி வந்து ஆஃபீஸ நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு விஜய். விஜய் வீட்டுக்கு இப்போ வக்கீல் வராரு. அவரை பார்த்த உடனே தாத்தா என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாரு. விஜய்க்கும் காவேரிக்கும் டைவர்ஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் விஜயோட லைஃப் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. விஜயோட லைஃப நல்ல விதமா மாத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க பண்றோம். இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் பாட்டி நேரா இப்போ காவேரி வீட்டுக்கு வராங்க. காவேரிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சட்டுன்னு முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு குமரன். காவேரிய விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க கூப்பிட்டு வந்து எத்தனை மாசம் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. நான் ஒன்னும் சேர்ந்து வாழ்ற 2 பேரை பிரிக்கணும்னு பேச வரல. ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறவங்கள சட்டப்படி பிரிக்கலான்னு தான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைவர்ஸ் பேப்பர்ல ஒரு சைன் பண்ணு காவேரி அப்படின்னு சொல்றாங்க விஜயோட பாட்டி. காவேரி எதுவும் பண்ண முடியாம ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கிறாங்க. எப்படியும் காவேரியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி கண்டிப்பா பாட்டி காவேரிட்ட இருந்து சைன் வாங்கிருவாங்க. அடுத்ததா இப்போ விஜய் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரப்போகுது. அது பார்த்த விஜய் ரொம்ப டென்ஷனாக போறாரு. விஜய் பாட்டி கண்டிப்பா விஜய்கிட்ட பேசி அவரோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீ ஒன்னும் அவளை டைவர்ஸ் பண்றேன் நோட்டீஸ் அனுப்பல விஜய், அவ தானே அனுப்பி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்பவாவது காவேரி கன்சீவா இருக்கிறாங்கன்ற உண்மைய தாத்தாக்கும் பாட்டிக்கும் விஜய் சொல்வாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.